இது போன்ற கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையுமே ஜோதிடங்கள் சொல்லுது. அதற்கு பல்வேறு விதமான கால கணிதங்கள் இருக்கின்றன, பல முறைகள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ரிஷியாலோ மகானாலோ இல்லை இறைவனாலோ சொல்லப்பட்டது மட்டுமல்ல, பல கூட்டு முயற்சியால் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஆதிகாலம் தொட்டு இந்த மனிதன் கணிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கணிச்சு வந்து அவர்களுடைய சீடர்கள் அதை தொடர்ந்து அதை கணித்து, இந்த கிரகங்களை கணித்து அதனுடைய நிலைகள் எல்லாம் அறிந்து ஆய்வு செய்து, அந்த பிறக்கிறவன் அந்த டயத்தில் பிறந்து இந்தந்த இடங்களில் இந்தந்த கிரகங்கள் இருக்கிறப்ப பிறக்கிறவன் எப்படி இந்த மனிதனை எப்படி வாழ்கிறான் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்து தான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த சோதிட கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்திற்கு சொல்லப்பட்டது, இன்றைய காலகட்டத்திற்கு அது எப்படி இருக்குது. அதே போல் இந்த ஜோதிடங்கள் ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சு, சனி பயிற்சி, குரு பயிற்சி, 7.5 சனி வந்துருச்சு, 8.5 சனி வந்துருச்சு, 10.5 சனி வந்துருச்சு, கண்டச்சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, ஏதோ ஒரு சனிகளை வட்டி பயமுறுத்தி அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரத்தால் தீருமா தீராதா, இப்படி ஒரு குரூப்பு. இப்போ ஜோதிடம் எதை சொல்லுது, எது கிடைக்கும், அது எப்படி இருக்கும், பரிகாரங்கள்ன்றது உண்மையா பொய்யா, இப்படி ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு விதமான செய்திகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம். உடனே நினைக்கலாம், இவனுக்கு ஜோதிடத்தை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு. ஏறக்குறைய என்னென்ன தொழில் என்ன வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் பற்றிய புத்தகங்களை படித்து, பல குருமார்களுடைய கருத்துக்களை கேட்டு, அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் குறித்து வச்சு இதற்காகவே சொல்லக்கூடிய பல விதமான ஜோதிட முறைகளையும் தெரிந்து கொண்டு, அதுக்காக முழுசாக யாருமே தெரியல, 1% தான் எனக்கு தெரியும். ஜோதிடம்ன்றது 1%, அது 100ல் 1% தெரியும். அந்த 1% அறிவை வைத்து பல்வேறு விதமான ஜாதகங்களை வாங்கி, கல்யாணம் முடித்தவங்க ஜாதகம், குழந்தை பிறந்தவங்க ஜாதகம், கல்யாணம் முடிக்காமலே இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம், பல அரசியல் தலைவர்களோட ஜாதகம், இப்படி பல 100 ஜாதகங்களை, ஒவ்வொன்றுக்கும் பல 100 ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி, அப்போ ஜோதிட விதிகள் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லுது, இவங்களுக்கு இந்த ஜாதகங்களில் இருக்குதா அப்படின்னு பார்த்து, அதே போல் பல ஜாதகங்களை வாங்கி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து, அது இந்தந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அப்போ இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறப்ப நடந்திருக்கு, அப்போ இது உண்மையா அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு செய்து, அதை தொடர் நிகழ்ச்சியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு